போற்றி, என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று என்னுடைய தாய் தமிழுக்கு அழகிய வசனத்தினை சொல்லி சென்ற தாய் தமிழ் மூத்தவர், தமிழுக்கு மூத்தவர், தமிழினுடைய சித்தர், மகா சித்தர் திருமூலர் பெருமானுடைய பாதங்களை மனதார பணிந்து கொண்டு, அருவமும் உருவமாகி அனாதிகாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பலோர் மேனியாகி கருணை ஊர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான். ஆம், எதுக்காக வந்தான்? அன்னதானம் விட்டு ஈழ மண்ணினை சிறப்பிக்க வந்தான். ஆம், ஒரு திருமுருகன் வந்தான். எதற்காக வந்தான்? அன்னதானம் விட்டு ஈழ மண்ணினை சிறப்பிக்க வந்தான். அப்படிப்பட்ட புகழுக்கே புகழ் சேர்க்கின்ற அன்னதான கந்தனாக இருக்கின்ற எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை என்னையும் தருவான் செல்வ சந்நிதியானுடைய பாதார விந்தங்களை மனதார பணிந்து கொண்டு, ஆலயத்தினுடைய குருமார்கள் மற்றும் ஆலயத்தினுடைய அரங்காவல் சபையினர் மற்றும் ஆலயத்தினுடைய கலாமன்றத்தினர், பக்தடியவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தம்பி என்ன பேச போறானோ தெரியலப்பா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கின்ற அடியவர்கள் மத்தியிலே, தம்பி என்னதான் பேசினாலும் பரவாயில்லை, நாங்கள் நடந்து கொண்டுதான் இருப்போம் என்று சொன்ன அடியார்கள் மத்தியிலே, இல்லை இல்லை தம்பி எவ்வளவுதான் பேசினாலும் சரி, நான் கச்சாங்கொட்டையை சாப்பிட்டு அவடத்தையே கோதையும் போட்டுவிட்டு போவேன் என்கின்றாலும் சரி, இல்லை இல்லை தம்பி பேச்சினை நான் கேட்பதற்காக ஆர்வமாக இருப்பது என்றாலும் சரி, என்னையும் தருவான் சந்நிதியானுடைய ஆலயத்திலே 2 விடயங்களை உங்கள் மத்தியிலே முழங்கிச் செல்லலாம் என்று இருக்கின்ற அன்பார்ந்த அடியார்களே, செல்வ சந்நிதியானுக்கு என்று நான் சொல்வேன். அரோகரா என்று நீங்கள் சொன்னால் என்னுடைய உரையினை ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம் எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று. செல்வச்சந்நிதி பெருமாளுக்கு, செல்வச்சந்நிதி பெருமாளுக்கு, செல்வச்சந்நிதி பெருமாளுக்கு அரோகரா. வான் முழங்கிய இந்த சத்தம், ஆம், அன்று பொல்லை ஊன்றிக் கொண்டு நம்முடைய சமயத்தை காத்த அந்த மூதாட்டியினுடைய காதிலே போனது. என்னுடைய தலைப்பு சைவ தமிழ் தலைவர்கள். அது என்னப்பா சைவ தமிழ் தலைவர்கள்? இது யதார்த்தமான ஒரு உண்மையினை இன்று எடுத்து சொல்லலாம் என்று இருக்கின்றேன். ஒரு இஸ்லாமிய சகோதரனிடம் போய் கேட்டால், அடியேன் எங்கிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால், கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்திலே, அடியேனுடைய பெயர் சனாதனன், அடியேனுடைய சிறுபட்டம் தமிழகரின் சனா. ஒரு இஸ்லாமிய சகோதரனிடம் போய் கேட்டு பாருங்கள், அப்பா உங்களுடைய இனத்தினுடைய தலைவர்கள் யார் என்று சொல்லி கேட்டால், யதார்த்தமான உண்மை அடியார்களே, மனதில் ஆழமாக விதைத்துக் கொள்ளுங்கள், இது முருகன் சொன்ன வாக்கு. சொல்வார்கள், எங்களுடைய இனத்தினுடைய தலைவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அவரை மிஞ்சிய தலைவர் இல்லை என்று சொல்வார்கள். ஒரு கிறிஸ்தவ சகோதரனிடம் போய் கேளுங்கள், எங்களுடைய தலைவர்கள் போப்பாண்டவர்கள் தான், அவர்கள் என்ன வாழ்விகளை காட்டினார்களோ அதுதான் வாழ்விகள் என்பார்கள். கொஞ்சம் விகால பக்கம் வந்து எம்முடைய தமிழ் சகோதரனும் கேட்டு பாருங்கள். நான் இனத்தினுடைய தலைவன் யார் என்று கேட்கவில்லை. குண்டுமலைகள் பொழிகின்ற பொழுது முருகா கந்தா என்று வேலை வைத்து வழிபட்ட இனத்தினுடைய கூட்டம் நாங்கள். எங்களுக்கு தலைவன் யார் என்று சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் நான் சைவத்தினுடைய தலைவர்கள் யார் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். ஒரு 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொல்வார்கள், அப்பா எங்களுடைய தலைவர்களா வீட்டு சின்னம், மாம்பழ சின்னம், திசைகாட்டி சின்னம், இப்பதான் கொஞ்சம் வந்திருக்கு ஊசி சின்னம் என்று சொல்லி நிறைய சின்னங்களை சொல்லுவாங்க. கொஞ்சம் 25 வயதுக்கு உட்பட்டவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, தம்பி உங்களுடைய இனத்தினுடைய தலைவர் யார்? ஆலயத்தில் இந்த வார்த்தை பாவிக்க கூடாது, இருந்தாலும் பாவிக்கிறேன். என்னுடைய இனத்தினுடைய தலைவர் யார் தெரியுமா அண்ணா? டிவிக்கு விஜயதான் அண்ணா என்னுடைய தலைவர். ஓந்தாரே ஓந்தாரே எங்க ஃபேன்ஸ் காண இல்லப்பா. ஓந்தாரே ஓமோ சரி. ஆனால் உண்மையிலே சைவ தமிழ் தலைவர்கள் யார் என்பதை இந்த மண்ணிலே அடித்து உடைத்து பேசலாம் என்று இருக்கிறேன். இங்க இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கொஞ்சம் பயப்படாதீங்கப்பா. எப்பவும் தலைவர் என்று சொல்லி சொன்னால் எப்பவும் ஆண்களை தான் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். நீங்க கேட்கலாம், ஏன் பெண்களில் தலைவி இல்லையா?
சொல்லி. அப்படி ஒரு தலைவி இருந்தார், அப்படி ஒரு தலைவி இருந்தார். அந்த தலைவி நீங்கள் எல்லோரும் 120 வருடங்கள் வாழ்வதற்காக அரும்பாடுபட்ட ஒரு தலைவி இருந்தார். அந்த தலைவியினுடைய கதையும் சொல்லி எம்முடைய இனத்தினுடைய தலைவர்களை நாங்கள் யார் என்பதையும் சொல்லி என்னுடைய உரையினை நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். அடிக்கடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிருவேன், யோசிக்காதீங்க. தம்பி பயப்படுறான் என்று நினைக்காதீங்க. தம்பிக்கு கொஞ்சம் நேற்று பஸ்ல இருந்து கொஞ்சம் களைச்சி வந்து கொஞ்சம் நித்திர தூக்கம், நித்திரை இல்லை. அதனால சனா நித்திர கொள்ளாதடான்றதுக்காக இந்த ஊசியை கொஞ்சம் பாதிக்கிறேன். ஊசி என்னோட அர்ச்சனாயிட்டு நினைக்காதீங்கப்பா, நான் தண்ணி போதுல சொன்னேன். சரி, அந்த பெண் சொல்லி இருக்கிறாரப்பா. அந்த பெண் யார் தெரியுமா? மாம்பழ திருவிழாவிலே மட்டும், ஆலயத்திலே மாம்பழ திருவிழாவிலே மட்டும் அந்த பெண் வந்து போவார். அந்த பெண் கையிலே ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு ஊறிக்கொண்டு நடப்பார். ஆம், அந்த பெண் மட்டும் கூறிக்கொண்டு நடக்கவில்லை, இன்று நம்முடைய சைவம் கூட கூறிக்கொண்டுதான் இருக்கிறது. எப்படி? இடுப்பில் ஒரு பிரச்சனையா, தொண்டையில் ஒரு பிரச்சனையா? சனாதனன் 10 வருஷத்துக்கு அவருக்கு நடக்க இயலாதான், காலில் கொஞ்சம் பிரச்சனையா, கொஞ்சம் கொண்டு வாங்க, தொட்டு நான் சுகமாக்குறேன். ஆஹா, தொட்டுட்டாரு. சனாதனன் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆஹா, எனக்கு இப்ப நல்லா இருக்கு, சமயத்தை சைவத்திலிருந்து என்னுடைய மதத்திற்கு மாறு, இன்னும் நல்லா இருக்கும் என்று சொல்லி அந்த கூட்டத்திற்கு பின்னால் நம்முடைய சைவம் இன்று சாரை சாரையாக சென்று கொண்டிருக்க, அன்பார்ந்த சைவ தமிழ் உறவுகளே, ஒற்றை பெண்ணாக இந்த சைவ தமிழர்களினுடைய மானத்தையும் சைவ தமிழர்களுடைய வீரியத்தையும் காத்தால் ஒரு பெண். அந்த பெண் யார் என்று சொன்னால், நேற்றைய தினம் என்னுடைய குருநாதர் நகேந்திரகுமார் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார், முருகனிடம் சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று கேட்டால் தான் எங்களுக்கு யாரை தெரியும்? யார் வேண்டவர்? சத்தத்தை காணையில் பெண்களே, யார் வேண்டவர்? ஔவையார் கேட்டார். ஆனால் அந்த ஔவையார் தான் அப்பா சொல்லி இருக்கிறார், 120 வருஷம் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், 120 வருஷத்திற்கு மேல் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான ஒரு கலையை கண்டுபிடித்திருக்கிறார். அதெல்லாம் சாத்தியம் இல்லையப்பா. இப்ப 45-35 வயதை கடந்தாலே இடுப்புக்குள்ள பிடிக்குது, காலுக்குள்ள பிடிக்குது, இருந்தா எலும்பெழுது இல்ல, குந்துனா எலும்பெழுது இல்ல, எலும்புனா இருக்கேழுது இல்ல. ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், ஒரு மாமியார் செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த செய்தியில போகுது, கிணத்தடியிலே வலிக்கு விழுந்து மருமகள் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த செய்தியை பார்த்துட்டு மாமியார் தேம்பி தேம்பி அழுறா. அப்ப பக்கத்தில் இருக்கிறார், போய் கேட்கிறார், என்னம்மா அழுறீங்க? இல்ல, இந்த நல்ல காரியம் கொண்ட வீட்டை நடக்குது இல்லையே என்று சொல்லி அந்த மாமியார் தேம்பி தேம்பி அழுறா. அப்படி எங்களுக்கு எத்தனை காலம் நாங்க வாழ போறோம் என்று தெரியாது. ஆனால் அடித்து சொல்கிறேன், செல்வ செல்வியார் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இது என் வாக்கல்ல, அந்த மூதாட்டி அவ்வை பாட்டிகளுடைய வாக்கு. சொல்லி இருக்கிறாரப்பா, 3 எழுத்து மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் உடலிலே 216 இடம் மதுரமாக்கு. எத்தனை இடம்? எத்தனை இடம்? 200. எல்லாரும் அந்த கணிதமான எக்ஸாம்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்காம, முகத்தை கொஞ்சம் உருண்டி வச்சுட்டு இருக்காம, சமயபாட எக்ஸாம்ல வந்து பாடத்துக்கு தேவாரத்துக்கு விட்டு பேப்பர் எடுத்துட்டு வந்த வேண்டாம், இன்னும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அப்படி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கப்பா. நீங்க பேசினா தான் நானும் பேசலாம். 30ல இருந்து 35 நிமிஷத்துக்குள்ள முடியும். எனக்கும் 10:30க்கு கல்முனைக்கு போறதுக்கு பஸ் இருக்கு. இங்க இருந்து நானும் டவுனுக்கு போவேன். சரி, உங்களுடைய உடலிலே 216 இடம் மதுரமாம். எத்தனை இடம்? 216 இடம் மதுரம் அதிர்ந்தால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 தடவைகள் சுவாசித்த பலன் அவருக்கு கிடைக்கும். கிடைத்தால் அவர் 120 வருஷம் வாழலாம் என்று சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு 3 இடத்திலே ஒரு மந்திரம் கண்டுபிடிக்கிறார். அந்த மந்திரம் என்ன மந்திரம்? தெரிந்த அடியார் யாராவது சொல்லலாம்? யாராவது? சரி, நானே சொல்லிருந்தப்பா. அந்த 3 எழுத்து மந்திரம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே 3 எழுத்துக்கள் அழகாக பிறந்தது. மனதிலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானுடைய வாசலிலே அந்த எழுத்து இருக்கிறது பாருங்கள். முருகா அல்ல, மேலே இருக்கிறது என்ன வார்த்தை? ஓம் என்கின்ற வார்த்தை.
நீங்க சொல்லலாம், என்ன தம்பி, தம்பிக்கு கணக்கு தெரியா போல இருக்கு அல்லது கண் தெரியா போல இருக்கு. பாரு தம்பி, அந்த ஓமல ஓவனாவும் உம்மனாவும் 2 எழுத்து தான் தம்பி இருக்கு, நீ 3 எழுத்து சொல்றியப்பா என்று சொல்லி கேட்கலாம். அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பார்ந்த தகப்பன்மார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, அன்பார்ந்த என்னை அழகாக இருக்கிறார் என்று ரசித்துக் கொண்டிருக்கின்ற மங்கைகளே, எல்லாருக்கும் சொல்றேன், ஓம் என்ற வார்த்தையிலே 3 எழுத்துக்கள் இருக்கிறது. அது 2 எழுத்து இல்லை. ஓம் என்பது ஒரு எழுத்து கிடையாது, அது ஒரு ஓசை, அது எழுத்து கிடையாது. அந்த ஓமிலே 3 எழுத்துக்கள் பிறந்தது. திருவள்ளுவர் அழகாக சொல்கின்றார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதத்தே உலகு என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே முதலிலே தோன்றிய ஓசை அகாரம், 2வது உகாரம், 3வது மகாரம். என்னது? முதலாவது அகாரம், 2வது, 3வது மகாரம். இது 3ஐயும் சேர்த்து உச்சரித்து பாருங்க பாப்போம். நான் சேர்த்து உச்சரிக்கிறேன் பாருங்க. என்ன சத்தம் கேக்குது எங்களுக்கு? என்ன சத்தம் கேக்குது அடியார்களே? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கப்பா. முருகன் கோயிலா இருக்கிறேன், முருகன் திரும்பி பார்க்கட்டும். என்ன சத்தம் கேக்குது? ஓம் என்கின்ற சத்தம் கேட்கின்றது. அன்பார்ந்த அடியார்களே, நாங்க எல்லாம் ஓம் என்று சாதாரணமாக உச்சரிக்காதீங்கள். ஆனா, ஊனா, உம்மன்னா, இது 3ஐயும் சேர்த்து உச்சரியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே 120 வருஷம் மட்டும் வாழ மாட்டீர்கள். 10 கலையிலே தலை சிறந்த ராவணன் இசையிலும் கலை கொண்டு ஆகா சாமகான கீதம் கொண்டு வீணையை இசைத்தார். ஆடாத கைலாசமும் ஆடியது, ஆடாத என் அப்பன் ஈசனும் ஆடினார், ஈசனையும் வசப்படுத்தினார் முப்பாட்டன் ராவணன். அப்படிப்பட்ட ராவணன் ஈசனை மட்டும் வசப்படுத்தவில்லை, இந்த தமிழையும் வசப்படுத்திய ராவணனுக்கு எத்தனை தலை இருக்கு? எத்தனை தலை? 10 தலை இல்ல, 10 கலைகள். அதை போல சொல்கிறார், உங்க எல்லாருக்கும் 4 தலை வரும் என்று சொல்கிறார் ஔவையார். அதைத்தான் வேகமாக சொல்கிறேன். விநாயகர் அகவலிலே தலமொரு 4 தந்தன கருணி மலமொரு 3 மயக்க மறுத்து 9 வாயில் உருமந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார திசை முழுதும் போராது நிறுத்தி பேச்சுரை அறுத்தே என்று சொல்லி முடிக்கிறார். ஆம், ஒவ்வொரு வரியாக எடுத்து சொல்வதற்கு நேரம் போதாது. வேகமாக சொல்கின்றேன். எந்த ஒரு மனிதன் அல்லது எந்த ஒரு பெண் அல்லது எந்த ஒரு ஆண், எந்த ஒரு மனிதன் படுக்கையிலே இருந்தாலும், மரண படுக்கையிலே இருந்தாலும், ஆனா ஊனா கும்மன்னாவை சேர்த்து சரியாக உச்சரியுங்கள். அப்படி உச்சரித்தால் தலமொரு 4 தந்தன கருணி உங்களுடைய மூளையிலே இருக்கின்ற வலதுபுற மூளை, பின்புற மூளை, இடதுபுற மூளை, முன்புற மூளை எல்லாம் இயங்கும் என்று சொல்கிறார். இப்பொழுது உங்களுக்கு எத்தனை மூளை இயங்குது? எத்தனை மூளை இயங்குது? இருந்தா தானே தெரியும். கச்சாங்கோட்டை பக்கெட்டை வாங்கி சாப்பிட்டு அவடத்தே போறவங்களுக்கு மூளை இல்லை. ஜூஸ் பேக்கெட்டை வாங்கி குடிச்சிட்டு குப்பை தொட்டில போடாம அவடத்தே போடுறவங்களுக்கு மூளையே இல்லை. கொஞ்சம் அதை எடுத்துக்கொண்டு போய் குப்பை தொட்டில போடுறவங்களுக்கு ஒரு மூளை இருக்கு. அந்த மூளையில 2 பாகம் இருக்குது. ஆனால் ஔவையார் சொல்கிறார், தலமொரு 4 தந்தன கருணி என்று சொல்கிறார். அப்பா 4 தலை வரும் என்று சொல்கிறார். அதாவது 4 பகுதி மூளையும் வேலை செய்யும் என்று சொல்கிறார். 2வது வார்த்தை தலமொரு 4 தந்தன கருணி மலமொரு 3 மயக்க மறுத்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால். எப்படிப்பட்ட பெண் என்பதை பாருங்கள். இப்ப இருக்கிற விஞ்ஞானம் இப்பதான் ஒரு மனிதனுடைய உடம்பிலே 9 துவாரம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் அவ்வை பாட்டி எப்போதோ ஒரு மனிதனுடைய உடலிலே 9 துவாரம் இருக்கிறது. அந்த 9 துவாரத்திலும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு அதிர்ந்தால் அவனுடைய ஐம்புலன்களுக்கும் சக்தி கிடைக்கிறது என்று சொல்கிறார். அதைத்தான் 9 வாயில் ஒரு மந்திரம். என்ன மந்திரம்? ஓம் என்ற மந்திரம் என்று காக்குகின்றது. உங்கள் ஐம்புலன்களையும் காக்குகிறது. அடுத்த வரி ஆராதார திசை முழுதும் பேராது நிறுத்தி பேச்சுரை அர்த்தே என்று சொல்லி முடிச்சிருந்தார். இந்த கடைசி வரியை சொல்றேன். காருக்கு எத்தனை சக்கரம் அடியார்களே? சத்தம் கேட்கதில்லை. இவ்வளவுதானா சந்நிதியில சத்தம்? நான் போய் அம்மாரியில சொல்லுவேன், சந்நிதியில சொன்ன சத்தத்தை காணல என்று சொல்லுவேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. காருக்கு எத்தனை சக்கரம்? 4. ஆட்டோக்கு எத்தனை சக்கரம்? 3. சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம்?
இருக்கிறார்கள் என்று. இல்லை, சரியாக சொல்பவர்களுக்கு சிறப்பு பரிசு சுவாகா. எனக்கு தருகின்ற மாலையும் பொன்னாடையும் உங்களுக்கு தருவதாக சொல்லிவிட்டேன். சரியான விடை சொல்பவர்களுக்கு எத்தனை சக்கரம்? இல்லை, ஏதோ தச்சனை ஏதோ வைக்கிறாங்களாம் அப்பா. 5000 10,000 எனக்கு தெரியாது. அதையும் தூக்கி உங்களை கையில தந்துடுறதப்பா. எத்தனை சக்கரம்? இல்லை, ஒரு மனிதனுக்கு எத்தனை சக்கரம் இருக்குது என்று சொன்னால் 6 சக்கரங்கள் இருக்கிறது. அன்பார்ந்த அடியார்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எல்லோரும் ஆலயம் வருகின்றோம். எதற்காக வருகின்றோம்? முருகப்பெருமானே, வேணே, அழகனே, நீ என்ன வடிவாடா இருக்கா முருகா, ராசா, கந்தா, அந்த பாட்டிமார்கள் சொல்லுவாங்களே தமிழ் படங்கள்ல, என்ன பெத்த பேராண்டி வந்துட்டியா, ஸ்ரீதேவியா இருக்கா அப்பான்னு சொல்லி நெட்டி முடிப்பாங்களே, அப்படி இந்த முருகப்பெருமானை பார்த்து முருகா என்ன அழகா இருக்கா முருகா என்று பார்த்து ரசிப்பதற்கு வந்தவர்கள் மட்டும் கையை வைத்துங்க பாப்போம். சத்தியமா இல்லை. நாங்க என்னத்துக்கு வந்திருப்போம்? அப்பா முருகா, மூத்த பிள்ளைக்கு கருணா கிடைக்கணும், 2வது பிள்ளைக்கு சேர்மன் கிடைச்சிடணும், 3வது பிள்ளைக்கு எப்படியாவது இன்ஜினியரிங் வேண்டிய டாக்டர் கிடைச்சிடணும், 4வது பிள்ளை இப்பதானப்பா தவண்டு பிறண்டு உருண்டு வருகிறப்பா பிள்ளையார் மாதிரி, கொஞ்சம் கையில பிடிச்சுக்க முருகா கந்தா அப்பனே என்று சொல்லி எங்களை 7 தலைமுறைக்கு நாங்க விண்ணப்பம் போடுறதுக்காகத்தான் வந்திருப்போம். சத்தியமா சொல்லுங்க இந்த அடியார்களே, நாங்க எந்த வரமுமே கேட்கலப்பா. உள்ள இருக்கிற அன்னதான கந்தன் எங்களுடைய செல்வத்தின் நிதியாரை ரசிப்பதற்காகத்தான் வந்தேன் என்கின்ற ஒரு அடியா கை வைத்துங்க. உயர்த்தாதீங்க, உயர்த்தவில்லை அப்பா. இதைத்தான் எங்களுடைய இனத்தினுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறார். தலைவன் யார் தெரியுமா? நாங்க என்னதான் மாண்டாலும் சரி, என்னதான் தோற்று போனாலும் சரி, இருந்தால் தலைவன் அவன், இல்லை என்றால் இறைவன் என்ற ஒரு ஜோதி ஒன்று எங்களுடைய இதயத்தில் இப்பவும் எரிஞ்சு கொண்டிருக்கு. அப்படி ஒரு தலைவன் இருந்தால் என்ற கூட்டத்துக்கு, அப்படி ஒரு தலைவிதான் எங்களுடைய ஔவையார். அந்த ஔவையார் சொல்றார், உங்களுடைய உடலிலே 6 சக்கரம் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? முதலாவது சக்கரம் மூலாதாரம். சத்தத்தை காணல, சொல்லுங்க. மூலாதாரம். 2வது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆஞ்ஞா என்று எத்தனை சக்கரம் இருக்கிறது? 6 சக்கரம் இருக்கிறது. அந்த 6 சக்கரத்திலே முதலாவது சக்கரம் உங்கள் அடிவயிற்றின் கீழ் பகுதியிலே இருக்கிறது. அதைத்தான் விநாயகர் அவர்களுடைய முதல் வரி. கொஞ்சம் போய் புத்தகத்தை எடுத்து பிரட்டி பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில அறநெறி பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்பாம, தரம் 11க்கு உட்பட்ட பிள்ளைகளை அனுப்பாம, உனக்கு என்னத்துக்கப்பா இந்த சமய பாடம்? போய் இங்கிலீஷ் கிளாஸ்ல போய் இங்கிலீஷ படிக்க பிள்ளை, ஜெர்மனுக்கு மாப்பிள வாங்க கூட எப்படி நான் பாட்டு உனக்கு கட்டி கொடுக்கிறேன் என்று ஆங்கில கிளாஸுக்கு அனுப்புவோம். இல்லையா? அங்க பாரு முன்னாடி சார், நீ எடுத்திருக்கிற கணித பாடத்தில் என்ன பண்ணமா? உனக்கு சமய பாடம் அறநெறி கல்வி தேவைதானா? போதும் பிள்ளை, கணித பாடத்துக்கு என்று சொல்லி நாங்கள் விரட்டி அடிப்போம். அடியார்களே, இனியாவது நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தன் இனத்தினுடைய வரலாற்றினை மறந்த ஒரு மக்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மார்கழியற்றவர்கள். அப்படி ஒரு கல்வியை போதிப்பதுதான் எங்களுடைய அறநெறி பாடசாலை. அந்த அறநெறி பாடசாலைகள் போதிக்கிறது அடியார்களே, மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து என்று முதலாவது வரி. உங்க எல்லாருடைய உடம்பிலையும் ஒரு நெருப்பு இருக்கு. உங்க எல்லாருடைய உடம்பிலும் மூலாதார சக்கரத்தில் ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை 1 2 3 4 5 6வது சக்கரம் நெற்றிக்கண்ணிலே இருக்கு. நெற்றிக்கண்ணில அந்த சக்கரத்தை கொண்டு வந்துட்டீங்க என்று சொன்னால், நெற்றிக்கண்ணிலே இருந்து யார் பிறந்தவர்? நெற்றிக்கண்ணிலே இருந்து யார் பிறந்தவர்? சத்தமா சொல்லுங்க. முருகப்பெருமான் பிறந்தார். என்னட்ட ஒருத்தர் கேட்பாரப்பா, தம்பி நான் என் அம்மாவோட வயிற்றில இருந்து பிறந்தேன், எப்படி அப்பா ஒரு பிள்ளை நெற்றிக்கண்ணில இருந்து பிறக்கலாம்? யதார்த்தத்துக்கு சாத்தியமா? ஆம், சாத்தியம் என்பதை சாதித்து காட்டிய ஒரு மதம் நம்முடைய இந்து மதம். அப்படியான ஒரு மார்க்கத்தினுடைய பிள்ளைகள் நாங்கள், அப்படியான ஒரு வேலனுடைய பக்தர்கள் நாங்கள் என்பதில் பெருமைப்பட வேண்டும். நீங்களும் முருகனாக மாறலாம், நீங்களும் கந்தனாக மாறலாம் என்பதை யார் சொல்லி தந்திருக்கிறார்? அவ்வை பாட்டி சொல்லி தந்திருக்கிறார். ஆனா ஊனா கும்மனா சேர்த்த ஓமை உச்சரியுங்கள். மூலாதாரத்தில் இருந்த நெருப்பு மெல்ல மெல்ல இயங்கி 6வது சக்கரத்திற்கு வரும். ஓம் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். உங்களுடைய உடலிலே 216 இடம் அதிர்ந்து ஒரு
ஒரு மனிதன் 21,600 தடவைகள் சுவாசித்த பலன் கிடைத்தால் நீங்கள் 120 வருஷம் வாழலாம் என்ற கதையை யார் சொல்லித் தந்தார்? சத்தமா சொல்லுங்க, யார் சொல்லித் தந்தார்? அவ்வை பாட்டி. இப்பொழுது நம்முடைய இனத்தினுடைய தலைவர்களினுடைய அடிப்படையிலே 63 நாயன்மார்கள் தான் எம் இனத்தினுடைய தலைவர்கள். விசேடமாக 4 தளபதிகள் இருக்கிறார்கள். தளபதிகளை பற்றி நாங்கள் சொல்ல தேவையில்லை. இந்த மண்ணிலே பல தளபதிகளை உருவாக்கிய மண் இது. அப்படி சைவத்திலும் 4 தளபதிகள் இருந்தார்கள். ஒன்று யார்? ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரர். இதில் ஒரு நாயனாருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதமான ஒரு தகவலை சொல்லி, 2 நாயனார் 2 பேருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான ஒரு தகவலை சொல்லி, இன்று இந்த அன்னதான கந்தனுடைய மரபிலே 63 நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் சொல்லி முடித்தது. முதலாவது மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எந்த நூலை எழுதியவர்? எந்த நூலை எழுதினார்? எந்த நூலை எழுதினார் அப்பா? அடிக்கடி தண்ணி குடிக்கிறேனா? நான் சொன்னேன் தம்பிக்கு நித்திர வருது, நித்திர கொள்ளாதே என்றதுக்காக அடிக்கிற ஊசி தான் இது. அர்ஜுனா இல்ல, ஊசி. சரி அடியார்களே, மாணிக்கவாசகருடைய வாழ்க்கை வரலாற்றினை நாங்கள் சொன்னால் நாங்கள் எல்லோரும் சைவனா என்பதை ஒரு கணம் நீங்கள் எல்லோரும் உணர்ந்து பாருங்கள். முதலாவது வைத்திய ரீதியாக ஒரு தகவலை சொன்னப்பா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஔவையார் நிறைய விஷயம் இருக்கு, எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். தயவு செய்து முருகன் ஆலயத்துல வந்தா அந்த மந்திரத்தை கட்டாயம் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அன்னதான கந்தனை சுற்றுங்கள் 120 வருஷம் வாழுங்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு, மாணிக்கவாசகர் அமைச்சர் அவையிலே ஒரு மன்னர் அவையிலே ஒரு அமைச்சராக இருந்தார். நான் மாணிக்கவாசகர் கட்டிய கோயிலுக்கு போயிருந்தேன். மாணிக்கவாசகர் வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும். பொட்டாசுகளை கொண்டு போய் நரிகளை பரிகளாக மாற்றிய கதை எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல இல்லை. அந்த ஆலயத்திலே 2 தூண்கள் இருந்தது. ஒரு தூணிலே மாணிக்கவாசகர் தங்க கிரீடம் போட்டிருக்கிறார், தங்க குண்டலம் தங்க குண்டலங்கள் போட்டிருக்கிறார், தங்க மாலை போட்டிருக்கிறார், இடுப்பிலே தங்க வாள் வைத்திருக்கிறார். ஒரு தூணிலே இருக்கிறார். இன்னொரு தூணிலே ஒற்றை துண்டு மட்டும் கட்டி கையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு கழுத்திலே ஒரு ருத்ராட்ச கொட்டையை மட்டும் போட்டிருக்கிறார். 2 தூண். இதில் முதலாவது தூணுக்கு மதிப்பு அதிகமா, இரண்டாவது தூணுக்கு மதிப்பு அதிகமா? சத்தமா சொல்லுங்க, ஒன்றா ரெண்டா? இரண்டாவது தூணுக்கு மதிப்பு அதிகம். தடுத்தாற் கொண்ட மாணிக்கவாசகர் அல்றார். எப்படி என்று பாருங்கப்பா. அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்ததோர் ஆரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலகினை என்றனக்கு செம்மையே ஆய சிவமதம் அடைத்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருவது இனியே என்று படிக்கிறார். அவர் சொல்றார், அப்பா நான் ஆறு தெரியுமா? நாங்கெல்லாம் சொல்லுவோமா? நாங்க கோயிலுக்கு போய் என்ன சொல்லுவோம்? நான் ஆறு தெரியுமா? என்ற சொத்து வங்கன தெரியுமா? என்ற பேரு தெரியுமா? என்ற குவாலிபிகேஷன் தெரியுமா? இந்த கோயிலுக்கு நான் எவ்வளவு செய்திருக்கேன் தெரியுமா? நாங்க ஒரு கிணத்தை கட்டி போட்டு உபயம் என்று எழுதுவோம், ஒரு நோட்டீஸ் அடிச்சு போட்டு கீழே உபயம் என்று போடுவோம். ஆனா மாணிக்கவாசகர் பாருங்கப்பா, சிவனை ஆட்கொண்டு விட்டார். சொல்றார், அப்பா சிவனே நான் ஆறு தெரியுமா? நான் நாயை விட கேவலமாக, அதைத்தான் சொல்கிறார். நாயிற்கடையாய் கிடந்த கடிகேற்கு அடுத்த வரி சந்தோஷம். நாயிற்கடையாய் கிடந்த கடிகேற்கு தாயில் சிறந்த தயவான தத்துவனே, மோசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே, தேசனே தேனாரமுதே சிவபுரனே, பாசமாம் பத்திரத்தும் பாரிக்கும் மாரியனே, நேச கருள் புரிந்த நெஞ்சில் வஞ்சம் கடை என்று படிக்கிறார். அது மட்டுமல்ல, புழுத்தலை புலையினை என்றனக்கு நான் ஆறு தெரியுமாப்பா? நாயை விட கேவலமா இருக்கிற ஒரு நாய் நான். என்ற தலை எப்படிப்பட்ட தலை தெரியுமா? புழுத்த தலை. ஆனா நாங்க என்ன செய்வோம்? அடிக்கிற ஸ்ப்ரேல அடிச்சு வைக்கிற பூவெல்லாம் வச்சு வலிக்கிறதுக்கு 1 மணி நேரம் போடும். இங்க இருக்கிற அப்பா கண்ட முகத்துல இப்பதான் சிரிப்பு வருதப்பா. தம்பி அதை சொல்லு தம்பி, அதை சொல்லு தம்பி. இந்த அவளை நிலையை நான் ஆட்கள் தம்பி சொல்றேன். அவளை வலிக்கிற சொல்லிட்டு 1 மணி நேரம் நான் காத்து நிக்கிறேன் தம்பி, கட்டாயம் சொல்லு தம்பி என்று சொல்ற அந்த சிரிப்பு உங்களோட முகத்துல தெரியுது. ஆனா தலையை நாங்கள் அலங்கரித்துக் கொண்டு வருவோம். மாணிக்கவாசகர் சொல்றார், என்னுடைய தலை புழுத்த தலையப்பா, நான் நாயை விட கேவலமானவன்.
என்ன போய் அருள் பாலிக்க வந்துட்டியப்பா சிவனே என்று சொல்றாரப்பா. இந்த பணிவு எங்க யாருக்கப்பா வரும்? அப்படிப்பட்ட மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே எழுதுகின்றார், அதிலே சிவபுராணத்தில் எழுதுகின்றார். பாருங்கள், சிவன் வந்து என்னை ஆட்கொண்டு விட்டார். நான் இந்த உலகத்திலே புல்லையும் புழுவையும் மண்டையும் மனிதரையும் மக்களையும் மரக்களையும் அசுரனையும் வாழ்த்த வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லாரையும் நான் வாழ்த்த வேண்டும் என்று சொல்கின்றார். அப்படி புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாது என்ற இத்தாவர சங்கமத்துள் அப்பா எல்லா பிறப்பையும் பிறந்து இழைத்தேன் என்பதமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன் என்று சொன்னது போலத்தான் அவர் சொல்றார். அப்பா நான் எல்லா பிறப்பையும் பிறந்துட்டேன் அப்பா, நான் எல்லாரையும் வாழ்த்த வேண்டும். நீ என்ன ஆட்கொண்டு விட்டாய் சிவனே, நான் உன்னை பார்த்து விட்டேன், நான் எல்லாரையும் வாழ்த்த வேண்டும் என்று சொல்றார். நாங்க அப்படி நினைப்போமா? கடவுளுங்களுக்கு சொத்து பத்த தந்தா நாங்க என்ன செய்வோம்? நாங்க மட்டும் பொங்கிட்டு நாங்க மட்டும் நேர்த்தி கடனை செலுத்திட்டு போவோம். ஆனா அன்னதான கந்தனுடைய மரபிலே அப்படி இல்லை. நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறீங்க, அது ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஈழத்துல எங்கேயும் இல்லாத ஒரு பெருமை இந்த மண்ணுக்கு இருக்குது. ஈழத்துல எங்கேயுமே இல்லாத பெருமை எங்களுடைய செல்வச்சென்னியார் ஆலயத்திற்கு. ஏனென்றால் பசிச்சவனுக்கு சோறு போடுற அந்த புண்ணியம் இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல யாராலும் அடிச்சுக்க முடியாது. கொஞ்சம் கைதட்டுங்கப்பா சன்னிதியானது. அப்படி ஒரு பெருமையை கொண்ட இந்த மண்ணிலே அந்த மாணிக்க வாசகர் சொல்றாரா, எல்லாரையும் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக எப்படி வாழ்த்துறார்? திருவாசகத்துல முதல் வரி என்ன? சிவபுராணத்துல முதல் வரி என்ன? நமச்சிவாய வாழ்க என்று ஒத்தை வரியிலே வாழ்த்தி விட்டார். அப்பா பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை. ந ம சி வா ய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்பன பஞ்சபூதத்திலே அடங்கும். இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் ந ம சி வா ய என்கின்ற அத்தனை நமச்சிவாயத்திலும் அடங்கும். அதனால் அப்பா இந்த சிவனே நமச்சிவாய வாழ்க என்று வாழ்த்திட்டார் அப்பா மாணிக்க வாசகர். அப்படிப்பட்ட இந்த மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை வரலாறு எங்க எல்லோருக்கும் உணர்த்துவது எது தெரியுமா? தொழுது தொழுது இறைவனை அடைந்தவர்கள் மத்தியிலே அழுது 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 இறைவன் அடைந்தார். அப்பா அப்பா சிவனை என்ன கூட்டிட்டு போ, அப்பா சிவனை என்ன கூட்டிட்டு போ, அப்பா கொஞ்சம் கண்ணெடுத்து பாருங்க அழுறார். அப்பா செல்வ சந்நிதியானுடைய ஆலயத்திலே சிவனே வடிவான உருவமாக மேலே வடிவமான உருவமாக இருக்கிறார். அழுது பாருங்கள் அப்பா. ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை. ஒரு குழந்தை அழாம சாமான் கேக்குது, இன்னொரு குழந்தை அழுது அழுது அந்த ஐஸ்கிரீம் கடையில சாமான் கேக்குது. யாருக்கு அம்மா வாங்கி கொடுப்பா? யாருக்கு? அழுது அழுது கேட்கிற பிள்ளைக்கு தானப்பா வாங்கி கொடுக்கும். அப்படித்தான் சிவனை பார்த்து அழுது 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 தொழுது தொழுது இறைவனை அடைந்தவர் தான் என்னுடைய மாணிக்க வாசகர். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்றேன்ப்பா, நேரமும் போய் கொண்டிருக்குது. 2 பேரை பத்தி இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நாகருடைய வாழ்க்கை வரலாற்றில பாருங்க, ஞான சம்பந்தருக்கு சின்ன பிள்ளைப்பா சிவன் பார்க்கிறார், கைலாசத்தை திறந்து விடுறார். கடைசியா இந்த பாட்டு படிச்சுட்டு போனார் ஞான சம்பந்தர். என்ன பாட்டு படிச்சவர்? நிறைய காதலர்கள் காதலிய பார்த்து படிக்கிறது. என்ன பதிகம்? அங்கிருந்து வருது உயிரே என் உயிரே தான் நான் படிக்கிறேன். அல்வானேசன் அழகாக சொல்வார். சில இடங்களிலே நேர்முக வர்ணனையாளர், யாழ்ப்பாணத்திலே புகழ் பூத்தவர், அவரும் அடிக்கடி சொல்வார் அப்பா படிப்பார். என்ன பதிகம் அது? காதலாகி கசித்து கண்ணீர் மல்கி அப்பா இறைவா என்று படிக்க கைலாசம் திறந்தது போயிட்டார். முதலாவது. 2வது மாணிக்க வாசகர் அழுது அழுது பார்த்தார். வாடா போ மாணிக்க வாசகா அப்படி என்று சொல்லி ஒளியோட கலந்து விட்டார். 3வது சுந்தரர் நண்பனாக இருந்து இறைவனை வணங்கினார். இந்த உலகத்துல பாருங்க, போடா பைத்தியக்கார அல்லாஹ் என்று சொல்லி நாங்க அல்லாஹ்வை பார்த்து சொல்ல ஏழுமா? போடா பைத்தியக்கார இயேசு என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்ல சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய சிவனை பார்த்து போடா பைத்தியக்கார சிவனை என்று நான் சொல்வேன். ஏன் போடா பித்தா என்று சொன்னவரைத்தான் 63 நாயன்மார்களிலே நாயனாராக ஆட்சி அழகு பார்த்தது இந்த சைவம். அப்பா என்னென்று படிக்கிறார்? பித்தா புரைசூடி பெருமானே அருளாளா என்று படிக்கிறார். அவரையும் இறைவன் எடுத்துக்கொண்டார். கடைசியா ஒரு அடியார் அப்பர் என்ன தெரியுமா செய்யார்? கிட்டத்தட்ட ரொம்ப வயசாயிட்டு
அழுது பிறண்டு கைலாச மலையில ஏறி போறார். எப்படி கைலாச மலையில ஏறி போறார். சிவன் சொல்றார், அப்பரே திரும்பி போ, உனக்கு இந்த கைலாசத்துல இடம் இல்லை, என்ன செய்யவோ திரும்பி போ என்று திருப்பி அனுப்புறார். ஏன் திருப்பி அனுப்புறார் தெரியுமா? ஒரு பதிகத்தை சொல்லிட்டு நானும் அந்த மற்ற அடியார கதையை சொல்லலாம் என்று பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பேசிக் கொண்டிருந்தா பஸ்ஸை நான் ஆட்டோவில் போய் தான் திரட்டி பிடிக்க வேண்டி வரும். ஏன் அப்பரை நிரசினார் தெரியுமா? ஏன் தெரியுமா அப்பா சொன்னார்? அப்பர் சமண மதத்திலே இருந்தார். பாருங்க, 2 துன்பங்கள் அவருக்கு வந்தது, எல்லாருக்கும் தெரியும். கல்லை கட்டி கடல்ல போட்டார். என்ன படித்தார்? என்ன படித்தார்? என்னப்பா படித்தார்? சத்தத்துக்கான இல்லை, என்னப்பா படித்தார்? சின்ன பிள்ளை சொன்னது அழகா. பெரியவங்க பின்னால இருந்து கச்சாங்கொண்டு சாப்பிடுற சத்தம் தான் கேட்குது அந்த காதுக்கு. கடக்கு குடக்கு கடக்கு குடக்குன்னு கேட்குதப்பா. இங்க கேட்குது, மைக்கு வச்சு சாப்பிடுறீங்களோ தெரியல. சரி பாப்போம். சொற்றுடை வேதியன் படிக்கிறார். சொற்றுடை வேதியன் சோதி வாழவன் பொற்றுடை திருந்தடி பொருந்த கைதுல படிக்கிறாரப்பா. கல்லு மிதக்குது. ஆனா பாருங்க, கல்லில கட்டி கடல்ல போட்டிருந்தா 2 நிமிஷத்துல அப்பற சோதி முடிஞ்சிருக்கும். அப்படி 2 நிமிஷத்துல அப்பற சோதி முடிஞ்சிருக்கும். ஆனா 2வது இடத்துல சுண்ணாம்பரை கூட போடுறாங்கப்பா. சுண்ணாம்பரையில போற நேரத்தில் என்ன பாட்டு படிக்கிறார்? என்ன பதிகம் படிக்கிறார்? என்ன பதிகம் படிக்கிறார்? அரோ சொல்லுதப்பா, இங்க இருந்து சத்தம் கேட்குது. என்ன பதிகம்? மாசில் விளையும் படிக்கிறார். கொஞ்சம் கைதட்டுங்க அந்த தம்பிக்கு, சத்தமா கைதட்டுங்க. இத்தனை பறக்கட்டும். இந்த கைதட்டு சொல்றதுக்கு 2 காரணம். கையில கட்டாங்கொட்டை வச்சிருந்தா மடியில வச்சுட்டு கைதட்டுங்க, அதுக்கு தான் சொன்னாங்க. சரி படிக்கிறாரப்பா. பாருங்க, மாசில் விளையும் மாலை மதியம். இந்த உலகத்திலே எனக்கு பிடித்த ஒரு பதிகம், வாழ்நாளிலே நான் சொல்கிறேன் அப்பா, சத்தியம் என்று சொல்கிறேன், செல்வ சந்ததியான் மேல சத்தியம் என்று சொல்கிறேன். இந்த பதிகத்தை நம்பிக்கையோடு படித்தால் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை நான் சொல்லவில்லை, எம்முடைய சேக்கிழார் பெருமான் அழகாக சொல்கிறார். சேக்கிழாரை பத்தி ஒரு இடத்துல கொஞ்சம் சொல்லிட்டு நான் சொல்றேன்ப்பா. சேக்கிழார் அரசு சபையில இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய மந்திரி மன்னன் போய் சொல்றார், சேக்கிழாரே சேக்கிழாரே 63 நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை நீ எழுத வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது சேக்கிழார் கேட்கிறார், அப்பா மன்னன்கிட்ட, மன்னா நான் 63 நாயனாருடைய வரலாற்றிலே எழுத வேண்டும் என்று சொன்னார், எனக்கு தங்க கிரீடம் வேண்டும், தங்க தோடு வேண்டும், தங்க மாலை வேண்டும். ஏன் நாம் போயிட்டு வாரத்துக்கு தங்கத்தில செருப்பு வேண்டும், தங்கத்தில செருப்பு வேண்டும், போயிட்டு வாரத்துக்கு வெள்ளை கலர் குதிரை வேணும். கேட்டாரா? கேட்டாரா? கேட்டவரா? சொல்லுங்க. இல்லை. ஏன் சொல்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு சைவத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னா ரேட்டு பேசித்தான் சைவத்தை வளர்க்கிற நான் இன்றைக்கு நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா சேக்கிழார் பெருமான் என்ன தெரியுமா சொன்னாரப்பா? ஏன் சொன்னா, கடந்த முறை நான் யாழ்ப்பாணத்துல பல இடங்கள்ல பேசினார். ஒரு அடியார் ஓடி வந்தார், தம்பி தம்பி நீங்க நல்லா பேசுறீங்க தம்பி, உங்களோட ரேட் எவ்வளவு தம்பி? என்ன கேட்டா, உங்களோட ரேட் எவ்வளவு தம்பி? ஒரு 1 hour பேசுறேன்னா நீங்க எவ்வளவு எடுக்கிற தம்பி என்று கேட்டா, அப்படி ரேட்டு பேசி சைவம் வளர்க்கிற இந்த நிலையில சேக்கிழார் சொன்னார், எம் இனத்துடைய தலைவர் சொல்கிறார் பாருங்கள், இதனாலதான் நான் இவர்களை தலைவர் என்று சொல்லி சொன்னோம். இந்த பண்பு யாருக்கும் வராது. அவர் சொல்றார், இந்த காதில் இருக்கிற குண்டலம் தேவையில்லை, கழுத்தில் இருக்கிற கிரீடம் தேவையில்லை, இந்த அமைச்சர் பதவி தேவையில்லை, கழுத்தில் இருக்கிற தங்க மாலை தேவையில்லை, இந்த குதிரை தேவையில்லை. எல்லாருக்கும் புரிகிற மொழியில சொல்லணும்டா, சிதம்பர வாசல்ல பிச்சைக்காரனோட பிச்சைக்காரனா இருந்தாத்தான் 63 நாயனார் வரிசையிலே அந்த பெரிய புராணத்தை நான் எழுதலாம் என்று சொன்னார். எவ்வளவு உயர்வான ஒரு பெருமதி பாருங்க. யாருக்காவது இந்த பெருமதி வருமா? சைவத்துக்கு நாங்க சேவை செய்யற பெருமதி வருமா? அப்படிப்பட்ட சேக்கிழார் சொல்றார், இந்த அப்பருடைய பதிகத்தை சொல்றார். அப்பா இந்த பதிகத்தை படிச்சு பாருங்க. ஏனென்றா நான் ஒரு யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல நான் கிராமத்துல பேர் சொல்ல இல்லை, ஒரு விநாயகர் ஆலயத்துல பேச போயிட்டேன். அந்த இடத்துல 5 வருஷமா தன்
தன் மகளுக்கு 40 வயதாம் ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு 45 வயசாம் கல்யாணம் நடக்கலையா. ஒரு ஐயா வந்து சொல்றார், 5 வருஷம் 6 வருஷமா தம்பி நான் உள்ள போகல. இது உண்மையா நடந்த கதை. யாழ்ப்பாணத்துல இல்ல, எங்கட ஊர்ல தான். சரி, ஏன்னா லைவ நிப்பாட்டியாச்சு, அதனாலதான் இப்ப சொல்றேன். எங்கட ஊர்ல நடந்த ஒரு கதை. அப்ப நான் சொன்னேன், அப்பா இந்த உலகத்துல நம்பிக்கையோட இந்த பதிகத்தை படிச்சு பாருங்க. அந்த ஆலயத்துல சொற்பொழிவு செய்தார். அவர் நம்பிக்கையோட படித்தார். எப்படி தெரியுமா, ஒரு கதை இருக்கு. ஒரு அடியார், சிவனடியார் தன்னுடைய சாமி அறையில வந்து சிவலிங்கத்தை வச்சு பூஜை செய்யறாராம். ஒரு சிவன் சிலையை வச்சு காலையும் மாலையும் தூபம் போடுவாராம். ஒவ்வொரு நாளும் தூபம் போட 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 இவருக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சா. அதை கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். அவர் பார்த்தா சரிப்பட்டு வராது. இந்த சிவனை கும்பிட்டு கும்பிட்டு தான் எனக்கு கஷ்டம் என்று சொல்லி அந்த சிவன் சிலையை பேத்து எடுத்து உடைச்சி வந்து வீட்டு வாசல்ல வைத்தார். வச்சுட்டு ஒரு பெருமாள் சிலை அந்த இடத்துல வச்சுட்டு பெருமாளுக்கு காலையும் மாலையும் தூபம் போட்டு காலையும் மாலையும் தீபம் காட்டி காலையும் மாலையும் பூ வச்சு கொண்டு வந்தார். ஒரு நாள் தூபம் போட்டாரா, சுவாமி அறையிலே இருந்த அந்த தூப வாசம் அப்படியே புகை வந்து வெளியில இருக்கிற அந்த சிவன் சிலைக்கு மேல பட்டுச்சா. இவருக்கு திடீரென்று கோபம் வந்துச்சா. எனக்கு கேட்டதை தராத இந்த கடவுளுக்கு இந்த தூப வாசனை ஒரு கேடா என்று சொல்லிட்டு அந்த ஓடி வந்து அந்த சிவன் சிலையை தூக்கி என்ன செய்யறார் என்று சொன்னால் வீட்டுக்கு மேலே இருக்கிற கூரையில போட்டுட்டார். அடுத்த நாள் தூபம் போடுறார். அந்த தூபம் அப்படியே வந்து மேல வந்து கூரைக்கு மேல சிவன் அந்த சிலைக்கு மேல போகுது. இவருக்கு சரியான கோபம் வந்துட்டு கடகட கடகட அப்படி ஓடி வந்து வீட்டுக்கு கூரைக்கு மேல வந்து தன்னை வேட்டியில ஒரு துண்டை கிழிச்சு சிவன் மூக்குல கட்டுற. என்ன செய்யறார், சிவன் மூக்குல நீ சுவாசிக்க கூடாது என்று கட்டுறார். அந்த நிமிஷத்துல சிவன் வந்து காட்சி கொடுக்கிறார். அப்ப இவர் அழுதுட்டே கேட்கிறார், அப்பா இது உண்மையிலே காசியில நடந்த ஒரு புராண கதை. அவர் கேட்கிறார், இறைவா உனக்கு தூபம் போட்டே, இறைவா உனக்கு மலர் தூவினேன், நீ வரவில்லை. ஆனா நீ சுவாசிக்க கூடாது என்று மூக்க கற்ற நீ வந்துட்டியப்பான்னு சொல்ல சிவன் சொன்னாரா, அப்பா இவ்வளவு நாள் என்ன நீ ஒரு சிலையா பார்த்து தான் எனக்கு பூ வச்சா தீபம் காட்டினா. இன்னைக்கு தான் எனக்கு ஒரு மூக்கு இருக்கு, அந்த மூக்கு கூட சாம்பிராணி புகை போகும், அது வாசமா இருக்கும் என்று சொல்லி தெரிஞ்சு இன்னைக்கு தான் நீ மூக்க கட்டின நீ. அதனால உயிர் இருக்கு என்று சொல்லி நம்புற நீ. அதனாலதான் நான் காட்சி தந்தேன் என்று சொன்னாராம். அப்படி இந்த மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேடிலும் மூசு வண்டரை பொய்களும் போன்றதே. அடுத்த வரி சத்தமா சொல்லுங்க. ஈசனந்தன் இணையடி நிழலை என்ற பதிகத்தை படிங்க அப்பா. உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற துன்பம் எல்லாம் கலைந்து போகும். நாங்க என்ன செய்யறோம், சாமிட்ட வாரம் கொஞ்சம் ஒரு துன்பம் வந்தா இந்த சாமியா வச்சு மண்ணாங்கட்டியாவது இந்த சாமிட்ட இனிமேல் வரவே மாட்டேன், இந்த சாமியை கும்பிட்டு கும்பிட்டு தான் கஷ்டம் வருது என்று சொல்லி என்ன செய்வான், ஒன்று சாமியை அப்படி வரமாட்டான், இல்லைன்னு சொன்னா மதமாறி போய்கொண்டே இருப்பான். ஆனால் அப்புறம் பாருங்கப்பா, சுண்ணாம்பறையில போட்டுட்டாரு. எங்களுக்கு வந்ததெல்லாம் கஷ்டமா என்று பாருங்க. சுண்ணாம்பறை என்பது லேசப்பட்டதல்ல. காது உருகி ஊத்துதோ, கழுத்தில் இருந்த எலும்பெல்லாம் உருகி ஊத்துதோ, கண்ணெல்லாம் உருகி ஊத்துதோ, கட்டும் வெப்பத்துல உருகி ஊத்துதோ, எலும்பு உருகி ஊத்துதோ. அவர் படிக்கிறார் முதல் வரி மாசில் வீணையும் என்று படிக்கிறார். பாருங்க அவர் என்னன்னா அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் வேகமா சொல்லிட நேரம் போகுதோ. மாசில் வீணையும் அர்த்தம் என்னென்றால் மாசில்லாத வீணையை இசைக்கின்ற பொழுதோ காதுக்கு எப்படி இனிமையாக இருக்குமோ அப்படி என்னுடைய காது குளிர்மையாக இருக்குது என்று சொல்லி சொன்னார். பாருங்க நேரம் போய்விட்டது துண்டுல வருது அல்வானீஸ்வரன், அது கொஞ்சம் சத்தமாவே சொல்லி இருக்கிறார். சரி பரவாயில்லை, இதை இரண்டால் எனக்கு கொஞ்சம் பஸ்ஸுக்கு லேட் ஆயிட்டு அதனால அவங்களும் அவதிப்படுறாங்க. சரி அவர் சொல்றார் என்ன, காது உருகி ஊத்துதப்பா. ஆனால் சொல்கிறார் என்னுடைய காது எப்படி தெரியுமா இருந்தது, இனிமையாக இருந்தது என்று சொல்கிறார். மாசில் வீணையும் அந்த இசை வரக்குள்ள இந்த காது எவ்வளவு குளிர்மையாக இருக்குமோ அப்படி குளிர்மையா இருக்குதாம். நாங்க என்ன செய்வோம், இந்த 12 மணி வெயில் செல்வச்சந்திரியார் ஆலயத்துக்கு வந்துட்டோம், வெயில கூட 5 நிமிஷம் நிற்போமா, அப்பா சுடுவது 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 என்று சொல்லி ஓடிப்போம். ஆனா அவர் என்ன செய்யறார், காது ஊத்த ஊத்த மாசில் வீணையும் என்று படிக்கிறார். இரண்டாவது வரி என்ன, மாலை மாலை மதியமும். கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன், ஒரு 5 மணி 6 மணிக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து எங்க அப்பா அம்மா எங்கட இளம் படியர்கள் எல்லாம் வந்து கிளாஸுக்கு எல்லாம் போயிட்டு வந்து வீட்டு வாசல்ல கதிரையை போட்டு இருந்து ஒரு இஞ்சி பிளேண்டையும் ஒரு சுட சுட வடையையும் எடுத்துட்டு கையில ஒரு மெலிவன் பிஸ்கட்டும் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்பா
வாழ்க்கையில வெளிநாடு தேவையில ஒண்ணும் தேவையில. இதுதான் வாழ்க்கை. இந்த இஞ்சி பிராண்டிக்கும் மெலிவன் பிஸ்கெட்டுக்கும் சுட்ட வடைக்கும் மாலை நேரத்துக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் சொல்லுவாங்க. அப்படி இந்த மாலை நேரம் எவ்வளவு இதமாக இருக்குமோ அப்படி என்னுடைய உடல் இதமாக இருந்தது என்று படிக்கிறார். அப்படி தன்னுடைய உடம்பு உருகி ஊற்றுதோ அப்பொழுதோ மாலை இதமாக இருக்குமோ அப்படி என்னுடைய உடல் இதமாக இருக்கும் என்று படிக்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேண்டிலும் மூசு வண்டரை பொய்களும் போன்றதே. கடைசி வரி என்ன? ஈசன் எந்தன் இடையடி நிலை அப்பா நான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொன்னேன். இந்த வாழ்க்கையில வருகின்ற துன்பம் எல்லாம் எனக்கு இதமாக இருக்குது என்று படிக்கிறார். அப்படிப்பட்ட அப்பர் போறார். சிவன் திருப்பி அனுப்புறார். சிவன் சொல்றார் அந்த குளக்கரையிலே முழுங்கி எழும்பு என்று சொல்கிறார். முழுங்கி எழும்புறார். கைலாசத்தையே பேத்துக் கொண்டு வந்து ஆணிக்கவா என்னுடைய அப்பருடைய காலிலே சிவன் வைக்கிறார். அப்படி ஞான சம்பந்தருக்கு கைலாசம் திறக்கப்படுகிறது. சுந்தரருக்கு கைலாசம் திறக்கப்படுகிறது. மாணிக்கவாசகருக்கு கைலாசம் திறக்கப்படுகிறது. ஆனால் அப்பருக்கு என்ன செய்கிறார்? சிவன் கைலாசத்தை பேத்துக் கொண்டு வந்து அப்பருடைய காலிலே போடுகிறார். சொல்கிறார் சிவன், அப்பரே கைலாசத்துக்கு வருவதற்கு உனக்கு தகுதி இல்லை. அந்த கைலாசமே உன்னுடைய காலுக்கு கீழே வருவதற்கு தான் தகுதி. ஏன் அந்த நால்வரிலே இவருக்கு மட்டும் ஏன் சிறப்பு தெரியுமா? தலைவராக எடுத்துக் கொள்ளுங்கள் அப்பரை. ஏன் தெரியுமா இவ்வளவு சிறப்பு? வந்தமா கோயில்ல வந்தமா சாமி கும்பிட்டமா போனமா என்றில்ல, உளவார படையாளியாக இருந்து ஆலயம் ஆலயமாக சேவை செய்தார் அடியார்களே. அதனால்தான் கைலாசம் கூட அவருடைய காலுக்கு கீழே வந்தது. இங்கிருக்கின்ற ஒவ்வொரு அடியார்களட்டையும் நான் சொல்கின்ற விடயம், கொஞ்சமாவது ஆலயம் வாரம் சாமி கும்பிடுறோம் அரோரா போறோம் என்று மட்டும் இருக்காம கோயில்ல நாங்க சுத்தமாக வச்சிருந்து எம்முடைய ஆலயத்திலே திருப்பணிகளை செய்து கைலாசத்துக்கு நாங்க போகலாட்டியும் பரவாயில்லை, அந்த கைலாசத்தை நாங்க நினைக்கிறதுக்காவது இறைவன் அருள் பாலிப்பார் என்பதையும் சொல்லிக்கொண்டு இனத்தினுடைய தலைவர்களை சைவத்தினுடைய தலைவர்களை ஆணித்தனமாக மனதிலே பற்றிக் கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த இடத்திலே இருந்து விடைபெறுகிறேன். தென்னாருடைய சிவனே போற்றி, சத்தமாக தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. அருவமும் உருவமாகி எனாதிகாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று சோதி புலம்புதோர் மேதியாதி கருணை கூர் முகங்களாலும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் ஈழமண்ணிலே, அன்னதான கண்ணன் வந்தான் இந்த ஈழத்தினுடைய பெருமைகளை உலகறியச் செய்தான் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாயகனுடைய திருவாசலிலே சிறப்பான சிறப்புக்குரிய நல்லதொரு பொழுதிலே சிறப்பான சமய சொற்பொழிவை சிறப்பித்த எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் இருந்து வருகை தந்த ஷனா அவர்களுக்கு இப்போது சிறப்பான செல்வச்சனதியானுடைய திருத்தேரனுடைய முன்னைய காலத்தினுடைய திருத்தேரனுடைய அந்த நினைவு முற்றமாக அவருக்கு வழங்கி வைக்கப்படுகிறது. ஆலயத்தினுடைய பூசகர்களுடைய கரங்களினாலே அருமையான ஒரு பொழுதிலே நீக்க மரமாக எங்கும் வீற்றிருந்து அருளுகின்ற தொண்டைமனாறு செல்வச்சனதியான் உலகம் வியந்து போற்றுகிற கந்தன் அல்லவா? கந்தன் என்று சொன்னாலே கலங்கும் உயிர்களுக்கெல்லாம் அவன் கருணை வடிவமாக வருபவன் அல்லவா? எனவே அற்புதமான கந்த பெருமானுடைய வாசலிலே எங்களுடைய நாயன்மார்களுடைய